என் பேர் மஞ்சு. எல்லாருமே விநாயகர் சதுர்த்திய சிறப்பா கொண்டாடியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பிள்ளையார் பண்டிகைக்காக ஒரு நாளைக்கு முன்னாடி நான் டெக்கரேஷன் பண்ணது இதுதான். இந்த டெக்கரேஷன நைட் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் 1 மணி வரைக்கும் ஆச்சு எனக்கு முடிக்கிறதுக்கு. நானும் என் பொண்ணும் தான் இந்த டெக்கரேஷன பண்ணியிருந்தோம். ஈவினிங் கொழுக்கட்டைக்கு மாவு அரைக்கிறது, பூரணத்துக்கு ரெடி பண்ணி வைக்கிறது, பூஜை பாத்திரம்லாம் கழுவி வச்சு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் எல்லாம் வாங்கிட்டு வரவே எனக்கு நேரம் சரியா போச்சு. அதனால தான் நைட் ஃபுல்லு உட்காந்து இத டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். காலையில பூஜை பண்றதுக்கு முன்னாடி பூஜை ரூம நான் இப்படி தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இன்னும் வெத்தல பாக்கு, பூவு இதெல்லாம் இன்னும் வைக்கல. நெறைய வீடியோ என்னால எடுக்க முடியல. ஏன்னா, நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா, இந்த வேலைய என்னால செய்ய முடியாது. பிள்ளையார் பண்டிகை அன்னைக்கு ஈவினிங் எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே வீட்டுக்கு கூப்பிடுவேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே குங்கும மஞ்சள் குடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலட்சுமி பண்டிகை அன்னைக்கு கூப்பிட்டு வெத்தல பாக்கு, குங்கும மஞ்சள் குடுப்பாங்க. ஆனா, நான் வரலட்சுமி பண்டிகை செய்யறதில்ல அப்படிங்கிறதுனால, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு குங்கும மஞ்சள் குடுப்பேன். காலையில 10 மணிக்கே பூஜைய முடிச்சாச்சு. கொழுக்கட்டை, சுண்டல், வடை இத 3த்தையும் செஞ்சு நான் கற்பூரம் ஏத்தி பூஜை பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா தாங்க நான் சமையலே பண்ணேன். இது பூஜை முடிஞ்ச பிறகு எடுத்த வீடியோ. இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே காலையில 10 மணிக்கெல்லாம் பூஜை பண்ணிடுவாங்க. அதனால நானும் கொழுக்கட்டை, சுண்டல், வடை இத மட்டும் செஞ்சு நான் முதல்லயே கற்பூரம் ஏத்திட்டேன். மார்க்கெட்லேருந்து நான் தாமரை பூ வாங்கி வந்திருந்தேன். இத வந்து நான் ஊசி நூல் வச்சு கோர்த்து, விநாயகருக்கு நான் மாலையா போட்டிருந்தேன். பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. வருஷம் வருஷம் இப்படிதான் ஒவ்வொரு விதமா நான் டெக்கரேஷன் பண்ணுவேன். இந்த வருஷம் நான் பண்ண டெக்கரேஷன் இதுதாங்க. ஈவினிங் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க விருப்பம் இல்லாம வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் எடுக்கல. இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறதுனால நான் வீடியோ எடுத்தேன். ஈவினிங் 5 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்குமே ஒவ்வொருத்தரா வருவாங்க. வரவங்கள நமக்கு கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கும். அதனால மதியமே கிச்சன்ல இருக்கிற வேலை எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டேன். நைட்டு 10:30க்கு மேல எடுத்த வீடியோ தாங்க இது. எப்பவுமே விநாயகர் வச்சா ஒரே ஒரு நாள்ல எடுத்துருவேன். இந்த முறை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் அப்படியே நல்லா இருக்கு. வேணா கற்பூரம் ஏத்தி லைட்டா பிள்ளையார ஷேக் பண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் கூட எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நைட்டு கற்பூரம் ஏத்தி நான் விநாயகரை லைட்டா அசைச்சு விட்டுட்டேன். இங்க நாங்க இருக்கிற ஏரியால விநாயகரை வந்து ஏரியில கரைக்கிறதுக்கு விட மாட்டாங்க. பூஜையை முடிச்சுட்டு நாங்க வந்து வீட்ல பக்கெட்ல இருக்கிற தண்ணியிலேயே விட்டுருவோம். அந்த தண்ணியை கொண்டு போய் நாங்க செடிக்கு ஊத்திருவோம். வீட்ல சின்ன சின்ன விநாயகர் வச்சிருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க. இது வந்து காலையில எடுத்த வீடியோ. குளிச்சுட்டு இந்த டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன். மதியம் 12 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக வேண்டியிருக்கு. அதுக்கும் இன்னும் ரெடி ஆகணும். விநாயகர் வீட்ல இருக்கிறதுனால ஏதாவது செஞ்சு விளக்கேத்தணும் இல்லையா? அதுக்காக நான் வந்து சிம்பிளா தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு டைம் இல்ல. பாதாமு, முந்திரி, அதுக்கப்புறம் இது கூடவே ஏலக்காய், சர்க்கரை இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு, கட்டி பிடிக்காம இருக்கிறதுக்காக முதல்ல தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பால் விட்டு இதில மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிச்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது தாங்க இன்னைக்கு நான் விநாயகருக்காக செஞ்சது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்னைக்கே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வைக்கணும். பிள்ளையாரும் தண்ணியில விடணும். ரொம்ப சின்ன வீடியோ தான். இருந்தாலும் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால தான் இன்னைக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.